நம்ம சென்னையில வாடகை வீட்ல இருக்கிற நாம, அந்த வீட்ட பூட்டிட்டு, ஆனா வாடகையும் மாசம் மாசம் குடுத்துக்கிட்டு, அங்கிருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இன்னொரு வாடகை வீடு எடுத்து, அங்கேயும் வாடகை குடுத்து, அங்க ஒரு 1 இயர் இருந்தோம். ஆனா எதுக்காக நம்ம போனோம்? அங்க போன பிறகு லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? அங்கருந்து நம்ம எப்போ திரும்பி வந்தோம்? திரும்பி வந்த பிறகு சென்னை லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொள்ளாச்சி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு 2, 3 வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா சுத்தமா டைம் இல்லாதனால என்னால வீடியோ கன்டின்யூவா போஸ்ட் பண்ண முடியல. ஆனா அத கண்டிப்பா அந்த பொள்ளாச்சி லைஃப் ஸ்டைல வந்து ஃபுல்லாவே காமிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டு, மறுபடியும் டைம் இல்லாதனாலும் கொஞ்சமாவது டைம் ஒதுக்கி இப்ப நான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ, இது கன்டின்யூ வீடியோ வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பொள்ளாச்சி லைஃப் ஸ்டைலுடைய 1, 2 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் மறக்காம அந்த வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம். எனிவே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்க வந்துட்டு எதுக்காக பொள்ளாச்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2, 3 காரணம் சொல்லியிருந்தோம். முக்கியமா ஒண்ணு வந்து என் வைஃப் வந்துட்டு வேதாத்திரி மகரிஷியோடைய அந்த மனவளை கலை மன்றத்தில ஆழியார்ல அந்த கோர்ஸ முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 2வது சென்னையில இருக்கிற வீடு வந்துட்டு நாங்க வாடகை வீடு. மாமியாரும் வாடகை வீட்ல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து மாமியார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காங்க. நாங்க 2ண்ட் ஃப்ளோர்ல நானும் வைஃப்பும் இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து சரியா வராது. மாமியார் வீட்டு கீழயே இருக்கிறது பொருந்தாதுன்றதுனால, தனியா நம்ம வந்து வீடு குடுத்தனம் போனோம்னு சொன்னேன். அதுக்கு வைஃப் வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. ஆனா அவங்கள வந்துட்டு அங்கருந்து கூட்டு வரேன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பொள்ளாச்சிலாம் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தோம்னா, மனநிலை மாறும்னு நான் நெனச்சேன். அதே மாதிரி இங்க வந்தோம். இங்க வந்த பிறகு கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து ஓகே, நம்ம சென்னை போன பிறகு நம்ம தனி குடித்தனம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனநிலை மாறுச்சு. ஸோ 2 விஷயம் நிஜமாலுமே என்ன நோக்கத்துக்காக பொள்ளாச்சி வந்தோமோ, அது நடந்ததுன்னே சொல்லணும். 3வது ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் 3வது விஷயம் இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமும் கூட. அது என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனா பேபி இல்லன்றதுனால, ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பொள்ளாச்சியில போயிட்டு, அதாவது கோயம்புத்தூர்ல போயிட்டு ஆரம்பிக்கலான்னு சொல்லி தான் நான் ஒய்ஃப் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணி கூட்டு வந்தேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி வரும்போது, கண்டிப்பா பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வருவோம். நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை குடுத்து, அவங்கள வந்து நான் கோயம்புத்தூர் கூட்டு வந்து வாடகை வீடு எடுத்து, இங்க நாங்க வந்து குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்ச பிறகு எங்களால வந்துட்டு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் வந்துட்டு நான் ரொம்ப கேஷுவலா இருந்தேன். ஏன்னா 6 வருஷம் நம்ம வந்து நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். போஸ்ட்போன் அதாவது குழந்தை தள்ளி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நெறைய விஷயங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஒரு நம்பிக்கை சொன்னேன். இல்ல நம்ம எப்போ குழந்தை பெத்துக்கணும்னு நெனைக்கிறோமோ, அப்ப கண்டிப்பா குழந்தை பொறக்கும். நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இத்தன வருஷமா நான் வைஃப்ட்ட சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்த பிறகு கோயம்புத்தூர் வந்த பிறகு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு நார்மல் செக்கப்க்காக போனோம். அப்ப டாக்டர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு. கல்யாணம் முடிஞ்சு 1 இயர், 2 இயர்ஸ் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணலாம். வந்து 4 வருஷம், 5 வருஷம் எல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரை பண்ணலாம். இதுல வந்து நெறைய சிக்கல் இருக்கு. 2வது வந்து வைஃப்‌க்கு வந்து பிசிஓடி இருக்கு. உங்களுக்கு வந்து ஏஜ்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒர்க் லோடு அது இது நெறைய பிரச்சனைலாம் நீங்க சொல்றீங்க. அதனால வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் அவங்க வந்து ஓப்பனா நெறைய விஷயம் சொன்னாங்க. அந்த கவுண்ட் பார்க்கணும், செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பேபி கன்ஃபார்ம் பண்றது என்னால அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாதுன்ட்டு அவங்க சொன்னது எங்களுக்கு பெரிய ட்ராபேக்கா இருந்தது. எங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அன்னைக்கு டாக்டர் கன்சல்டன்ட் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது, ஒய்ஃப்லாம் பஸ்ல வரும்போதே அழுதுட்டே வந்தா, என்னால சமாதானப்படுத்தவே முடியல. நான் அதுக்கு தான் அப்பயே உன்ட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு 1 இயர்லயே நம்ம குழந்தை பெத்துக்கலாம், குழந்தை பெத்துக்கலான்ட்டு. நீ தான் கேட்கவே இல்ல. நீ வந்து இல்ல, இல்ல நம்ம ஒரு 4 வருஷம் வந்து என் ஃபேமிலிக்காக தள்ளி வைக்கலான்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரியும், அழுதுகிட்டு ரொம்ப மன வருத்தமா போச்சு. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து டாக்டர போய் மீட் பண்ணது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட இல்ல, இல்ல நம்ம கண்டிப்பா டாக்டர் சொல்றதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். இங்கேயே இருந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, இங்கேருந்து போகும்போது சென்னைக்கு போகும்போது பேபி கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு நான் வந்து நம்பிக்கை குடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்து வைஃப் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்பல இந்த முறை என்ன. ஏன்னா டாக்டர் சொல்றது தான் அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தது. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே! நம்ம ஏதோ ஒரு நெனப்புல வந்து இத்தன நாள் கழிச்சு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும்னு சொன்னோம். ஆனா எல்லாமே இங்க ஆப்போசிட்டா சொல்றாங்களே டாக்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த வருத்தத்திலேயே இருந்தோம். அதோட அப்படியே இருந்துற வேணாம். ஆ என்னதான் நமக்கு பர்சனலா லைஃப் வருத்தமா இருந்தாலும், நம்மளால படிச்சிருக்கோம் 2 பேருமே. அதனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நமக்கு சொசைட்டிக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்யலாம்னு சொல்லிட்டு, நாங்க சின்னதா போன இடத்துல ஒரு பக்கம் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்ததுனால, வேலை நேரம் போக மீதி நேரம் கொஞ்சம் இருந்தது. அந்த சமயத்தில இந்த வீக்கெண்ட் போல நெறைய இடம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம்னா,
ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பிளட் டொனேஷன பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு நாங்க வந்து ஒரு கான்செப்ட் எடுத்தோம். ஏன்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேருக்கு பிளட் தேவைப்படுது. ஆனா, மக்கள் வந்து குடுக்க தயங்குறாங்க. அப்ப ஏன் தயங்குறாங்க? அத வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து கொஸ்டினா வைக்கணும். என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க என்னென்ன விஷயங்களுக்காக தயங்குறாங்க? ஏன் பிளட் குடுக்க மாட்றாங்க? அவங்களுக்கு உண்மையாலுமே புரிதல் இருக்கா? பிளட் குடுத்தா நம்ம உடம்புலேருந்து பிளட் குறைஞ்சிரும். சுத்தமா பிளட்டே இல்லாம போயிடும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல பிளட் குடுக்கறதுனால என்ன பிரச்சனை வரும்னு நெனைக்கிறாங்க? ஆனா பிளட் தேவைப்படுது. நெறைய டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, பிளட் குடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏன் மக்கள் அத புரிஞ்சுக்க மாட்றாங்க? ஏன் குடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நேரடியா நம்ம வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஆ பதிலும் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் குடுக்கலான்னு சொல்லி நாங்க இப்படி எங்கள வந்து நாங்க மீதி நேரம் அதாவது ட்ரீட்மெண்ட் போக, அதுக்கப்புறமா நாங்க 2 பேருமே ஒர்க் பண்ற சூழ்நிலை. ஒர்க் பண்ணது போக, மீதி நேரத்த வந்து கொஞ்சோண்டு இப்படி செலவழிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இதுக்காக நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மக்கள் வந்து என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கன்னா, யாருமே பிளட் குடுக்க அத்தனை பேர் நம்ம கொஸ்டின் கேட்டோம். அதுல யாருன்னா ஒருத்தர் நெறைய பேர்ல ஒருத்தர் 2 பேர் தான் நான் பிளட்டே குடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அ அவ்வளோ பேரு பிளட் குடுக்காம இருக்காங்க. எத்தன வயசானாலும். பிளஸ் அத பத்தின போதுமான விழிப்புணர்வும் இல்ல. பிளட் குடுத்தா உடம்புலேருந்து பிளட் போயிடும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம். பட் ஆனா இது நேரா அவேர்னஸ் ப்ரோகிராம் அப்படின்னு பண்ணாம, ஆ சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி சாண்ட்விச் குடுப்போம் நம்ம. ஃபுட் வித் நாலேட்ஜ் இல்ல நாலேட்ஜ் வித் ஃபுட் அப்படின்னு நம்ம குடுப்போம். அப்பதான் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும். நம்ம என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணோம். ரூ. 1 சாண்ட்விச்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூ. 1க்கு சாண்ட்விச்ன்னு சொன்னா அப்ப மக்கள் வருவாங்க. அப்ப என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம அவங்ககிட்ட இந்த விஷயங்கள வந்து அவேர்னஸ் வந்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாதிரி நெறைய மக்கள் வந்தாங்க. உண்மைய சொல்லணும்னா நெறைய கூட்டம் கூடுனுச்சு. அந்த ஆழியார் டேம்ல வந்த எல்லா டூரிஸ்ட்டுமே நம்மகிட்ட வந்தாங்க. ரூ. 1 சாண்ட்விச்ன்னு சொல்லி. அப்ப அவங்ககிட்ட பேசுனோம். இந்த சாண்ட்விச் ரூ. 1 சாண்ட்விச் வந்து நம்ம வந்து லாப நோக்கத்துக்காக பண்ணல. ஆனா இதுக்காக நம்ம வந்து நெறைய பணம்லாம் செலவு பண்ணோம். அதோட இந்த ஈவென்ட் பண்றதுக்காக அந்த தேவையான அந்த கொடை, அந்த திங்ஸு அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு, இப்படி எல்லா விஷயமும் நம்ம வந்து அ ஒரு முடிவா தான் இறங்குனோம். கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் நம்ம ப்ராஃபிட்டா நம்ம இது எதுவுமே பார்க்கல. ரூ. 1 சாண்ட்விச் கண்டிப்பா குடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி அந்த ரூ. 1வும் கூட நம்ம வாங்கல. அதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சோம். நீங்க இதுல வந்து காசு நீங்க அந்த ரூ. 1வோ இல்ல ரூ. 1க்கு மேலயோ நீங்க என்ன இருக்கோ நீங்க குடுத்தீங்கன்னா, இது எங்களுக்கு பெர்சனலுக்கு நாங்க கண்டிப்பா இந்த பணம் எடுக்க மாட்டோம். இந்த பணத்தையும் கூட நாங்க வந்து வேற ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு, முடிஞ்ச வரைக்கும் ரூ. 1 ரூ. 10 என்ன இருக்கோ அது எல்லாமே குடுத்தாங்க. நாங்க இருந்து ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் அந்த எல்லா சாண்ட்விச்சும் காலி பண்ணி தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்து குடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு திருப்தி உண்மைய சொல்லணும்னா. ஆ அதோட வந்து எங்களுக்கு அந்த ரொம்ப நெகட்டிவா உடைஞ்சு இருந்த நாங்க வந்து கொஞ்சம் மனச தேத்திக்கிட்டோம். இல்ல நம்ம வந்து ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிருந்தாலும், நம்ம இந்த மாரி நம்மளால சின்ன சின்ன விஷயமெல்லாம் பண்ண முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பாண்டா குட்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அந்த சேனல்ல ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அதையும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலோட தொடர்ந்து நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அன்பா கேட்டுக்கிறோம். தேங்க் யூ.